ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஒரு உயிரோட்டமே இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இன்றைய ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில வந்து கலந்து பெற்ற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனையினால பகவானுடைய கருணையை பெறுவது. எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், பகவான்கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்யணும், இந்த பிரார்த்தனையோட உள்நோக்கம் என்ன? நம்ம எல்லாம் கூடி பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறோம், ஆனா இந்த மாதிரி செய்யறது இல்லை. அப்ப பாகவதம் முழுவதுமே பிரார்த்தனைகள் தான் இருக்கு. அந்த தூய பக்தருடைய பிரார்த்தனையை எடுத்து செய்யும் போது பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நமக்கு ஒண்ணு எழுத தெரியாது. யாருக்காவது கவிதை எழுத தெரியுமா? கட்டுரை எழுத தெரியுமா? ஸ்லோகம் எழுத தெரியுமா? பாத்தீங்களா, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், மொபைல் பார்க்க தெரியும். அது ஒண்ணுதான் நமக்கு தெரியும், இல்லையா? கரெக்ட். சோ அதனால நம்மள மாதிரி வீழ்ந்த ஆன்மாக்களுக்காக ரொம்ப அழகான பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. அப்ப அதை எடுத்து நம்ம பாடிடலாம். கிருஷ்ணர் முன்னாடி கிருஷ்ணா, நான் ஒரு மக்கு பண்டாரமா இருக்கேன், எனக்கு பாருங்க புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது, எனக்கு கவிதை எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியாது, பாட்டு பாட தெரியாது, அதனால உங்க பக்தர்கள்லாம் ஏற்கனவே நிறைய பாடியிருக்காங்கல்ல, அதை எடுத்து நான் பாடிடுவேன். நான் ஒண்ணு எழுதி பாடுறத விட அந்த பக்தர்கள் எழுதி பாடுனா இன்னும் பகவான் சந்தோஷமாயிடுவேன். ஓ பரவாயில்லையே, இவங்க அந்த பக்தருடைய பிரார்த்தனை என் முன்னாடி பாடினாங்க. அப்ப நிறைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு பாகவதத்துல. பிரகலாதனுடைய பிரார்த்தனைகள், துருவருடைய பிரார்த்தனைகள், குந்தி தேவியுடைய பிரார்த்தனைகள், பீஷ்மருடைய பிரார்த்தனைகள், அப்புறம் சனத்குமாருடைய பிரார்த்தனைகள், நாரதருடைய பிரார்த்தனை, இப்படி பாகவதம் ஃபுல்லா பிரார்த்தனைகள். அதுல இன்னைக்கு நம்ம படிச்ச பிரார்த்தனை சிவபெருமானுடைய பிரார்த்தனை, ருத்ர கீதம். நிறைய கீதை எல்லாம் இருக்கு. நமக்கு இந்த உலகத்துல நிறைய மக்களுக்கு ஒரு கீதை தான் தெரியும், பகவத்கீதா. அது கூட உருப்படியா தெரியாது, இல்லையா? பகவத்கீதையை ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுட்டாலே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இல்லைன்னு கீதா மகாத்மியம் சொல்லு. யார் ஒருத்தரு பகவத்கீதையை சரியா புரிஞ்சுட்டாலே இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, வேற சாஸ்திரம் ஒண்ணும் தேவையில்லை. அது மாதிரி நிறைய கீதா இருக்கு. பகவத்கீதா மாதிரி உத்தவ கீதா, ஹம்ச கீதா, அப்புறம் கோபி கீதா, அப்புறம் அஷ்டவக்ர கீதா, இங்க ருத்ர கீதா. ருத்ரன்னா யாரு? சிவபெருமான். அவரு பகவானை குறிச்சு ரொம்ப அழகா பாடுறாரு. ஒரு பக்தர் பகவானை குறிச்சு பாடும்போது, பகவானை துதித்து பாடும்போது, ஒரு பக்தர் பகவானை துதித்து பாடும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அந்த பக்தரும் ஆனந்தம் அடைவார், பகவானும் அந்த பிரார்த்தனையை கேட்டு ஆனந்தம் அடைகிறார், மற்ற பக்தர்களும் ஆனந்தம் அடைகிறார். இங்க அப்படிதான் நடக்குது. பிரஜேதர்கள்ங்கிறவங்க பகவானுடைய பக்தர்கள். அவங்க பகவானை குறிச்சு தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போனாங்க. அந்த காலத்துல எல்லாம் தவம் செய்யறது காட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு பக்தர் சங்கத்துல வந்தாலே பெரிய தவம் ஆயிடுச்சு. கலியுகத்துல காட்டுக்கெல்லாம் போக முடியாது. எங்க காட்டுக்கு போறது? காடை பூரா உடைச்சு கிரஷர் ஆக்கி ரோடு போட்டு காடே இல்லை. அப்ப முன்னால காட்டுக்கு போனாங்க, அங்க போய் தவம் பண்ணாங்க. தனி இடத்துல இருந்து மனதிய புலன்களை கட்டுப்படுத்தி தவம் செய்வாங்க. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதனால இருக்கிற இடத்துல இருந்து பக்தி பண்ண நல்லது. கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜப தியானம் தான் கலியுகத்துல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. ஜபத்தை தியானமா பண்ணணும். நம்ம ஜபத்தை எப்படி பண்றோம்? ஓட்டி விட்டுறோம். ஹரே கிருஷ்ணா மதத்துக்கு ஓட்டி விட்டு முடிச்சிடறோம். ஆனா ஜபத்தை தியானமா செய்யும். அப்போ இந்த பிரச்சேதர்களா தவம் செய்ய போனாங்களா, இவங்க பகவானுடைய பக்தரா இருக்கிறதுனால சிவபெருமான் அவங்க மேல ரொம்ப சந்தோஷமாயி அவங்களை பார்க்க வராங்க. பாருங்க, பகவானுக்கு தூய பக்தி பண்ணக்கூடிய பக்தரை இனி ஒரு தூய பக்தர் பார்க்க வர, ஆசீர்வாதம் பண்ண வர. அவங்கள பார்த்துட்டு சரி பகவானுடைய பக்தர்கள் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்?
ஒரு பக்தரை எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? நீங்க ஒரு பக்தரை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? சத்தமா பேசுங்க. சாப்பிடலையா காலையில? பகவானை பத்தி பக்தர்களுக்கு என்ன மகிழ்ச்சி தரும்னா, ஒரு பக்தரை பார்த்தோம்னா பகவானை பற்றி புகழும் போது அந்த பக்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். 2 பக்தர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா பகவானை பத்தி புகழ்ந்து பாடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? 2 பேர் சேர்ந்து என் புகழ் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இவங்க அவங்க புகழ சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க இவங்க புகழ சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் சர்வீஸ் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் யாருமே அப்பெல்லாம் பண்ணதே இல்ல. இல்ல மாதாஜி, என்ன மாதிரி எல்லாம் நீங்க எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க புகழே பேசிட்டு. அதெல்லாம் சத் சங்கம். அங்க 2 பேர் சேர்ந்தா பகவான் புகழ் பாடணும். இந்த அம்மா அவங்க குழந்தைய புகழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த அம்மா இவங்க குழந்தைய புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆபத்துல பகவான் புகழ்ந்து விட்டாங்க. என் பையன் மாதிரில இல்ல மாதாஜி, இல்ல மாதாஜி என் பையனும் அப்படிதான் மாதாஜி. கடைசியில் பகவான் எங்க போனாரு இல்லையா? அதுதான் கேள்வி. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? வீண் தற்பெருமை பேசிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். வீண் கர்வம், தற்பெருமை. நாங்கெல்லாம் அந்த காலத்துல துபாயில இருக்கல, நாங்கெல்லாம் இந்த காலத்துல மலேசியால இருக்கல, நாங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கல. அதெல்லாம் யாருக்கு வேணும்? எங்க இருந்தாலும் பகவானுக்கு பத்தி கேட்டோமா? அங்க பாகவதம் கிளாஸ்ல என்ன நடந்தது, அங்க எந்த சாது வந்து என்ன சொன்னாங்க, அங்க என்ன கேட்டோம், அங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் முக்கியம் இல்லையா? பகவானை புகழ். 2 பக்தர் சேரும்போது பகவானை புகழ்வாங்க. பகவானை புகழ்ந்து பாடி நர்த்தனம் செய்வாங்க. அப்போ உண்மையில ஒரு பக்தருக்கு என்ன முழு திருப்தினா, பகவானை பத்தி பேசுறவங்களுக்கு திருப்தியாகும், கேட்கறவங்களுக்கு திருப்தியாகும், சபையில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியாகும். அப்படிதான் இங்க பக்கத்துல திருக்கோவிலூர் திவ்ய தேசத்துக்கு எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? திருக்கோவிலூர் திவ்ய தேசத்துல யார் இருக்காங்க? திருவிக்கிர சுவாமி பெருமாள். அந்த கஷேத்திரத்துக்கு ஒரு ஆச்சாரியர் வர, ஆழ்வார், பூதத்தாழ்வார், பகவானை தரிசனம் பண்ண வர. வந்தா பயங்கர மழை பெய்யுது, பயங்கரமான மழை. கோயிலுக்குள்ள போக முடியல. கோயிலுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை. அப்பெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டுவாங்க. யாராவது வழிபோக்கர்கள் உட்காந்து தண்ணி குடிக்கட்டும், சாப்பிடட்டும், ஓய்வு எடுக்கட்டும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டுவாங்க. இன்னைக்கு அந்த திண்ணையை கட்டி கடை கட்டி வாடகை கூட்டுறோம். அப்புறம் தண்ணி வச்சா என்ன பண்ணுவாங்க? டம்ளரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பிளாஸ்டிக் டம்ளர்ல சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப தண்ணியை வைக்கிறது இல்லையா? முன்னெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பானையில இல்லாட்டி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. யாராவது போறவங்க தண்ணி தாக எடுத்தா குடிச்சுக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியல. தண்ணி காசு கொடுத்து வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. கழிவு எப்படி வளர்ந்துருக்கு? தண்ணி காசு கொடுத்து வாங்கணும். அப்புறம் பாத்திரம் எத்திரம் வச்சா எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? சில இடங்கள்ல தண்ணி வைப்பாங்க, பிளாஸ்டிக் டம்ளர் வச்சு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாங்க. நீங்க பேங்க்ல எல்லாம் போங்க, பேனா இருக்கு இல்லையா? பேனா ஒரு நூல் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா எழுதுறவன் பேனா எடுத்துட்டு போயிடுவான். பேனா 5 ரூபாய் பேனா, அது நூல் கட்டி தொங்கிட்டு. சோ இவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஆழ்வார் போய் அந்த திண்ணையில முதல்ல அனுமதி வாங்கணும் வீட்டுக்காரங்கிட்ட. சும்மா யாரும் போய் உட்காந்துட முடியுமா? அந்த கதவு தட்டினாங்க. யாருங்க? இந்த மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் இருந்துக்குமா? தாராளமா இருந்துக்குங்க, மழை விட்டதுக்கு அப்புறம் போங்க, இருந்துக்கோங்க. பார்த்தா ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. தாராளமா போதும், ஒரு ஆள் படுத்துக்கலாமே அப்படின்னு அங்க உட்காந்துட்டு அவர் பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இன்னொருத்தர் ஓடி வந்தாரு. சுவாமி, நான் கொஞ்ச நேரம் ஒதுக்கிக்கலாமா? பயங்கர மழை பெய்யுது. இங்க வந்து ஒரு ஆள் படுக்கலாம், 2 பேர் உட்காந்துக்கலாம். வாங்க நீங்களும் உட்காந்துக்குங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து கிருஷ்ணர் கதையை பேச. அவரு ஒரு ஆழ்வார், அடுத்த ஆழ்வார் பேயாழ்வார். சோ பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. கிருஷ்ண கதை பேசிட்டு இருக்க. இன்னொருத்தர் ஓடி வந்தாரு. சுவாமி, மழை பெய்யுதே, நான் கொஞ்சம் இங்க ஒதுக்கலாமா? இங்க கொஞ்சம் இடம் தான் இருக்கு, ஒரு ஆள் படுக்கலாம், 2 பேர் உட்காரலாம், 3 பேர் நிக்கலாம். சரி வாங்க, நம்ம 3 பேர் நின்னுக்கலாம். 3 பேர் நின்றுட்டு பகவானுடைய கதைகளை பேசிட்டு இருக்காங்க. பகவான் எப்படி வாமன அவதாரம் பண்ணாரு, அவருடைய பாதங்கள் எப்படி வந்து 3 உலகத்தை அளந்தது. திடீர்னு பார்த்தா கூட்டத்துக்குள்ள நெரிசலா இருக்கு. உடனே தள்ளு முடியும். யார் இப்ப உள்ள வர்றது? யார் உள்ள வருது? தள்ளாதீங்க, இங்க 3 பேர் தான் நிக்க முடியும். கொஞ்சம் எனக்கு இடம் கொடுக்கல. பார்த்தா பகவானே வந்துட்டு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அவர் வந்துட்டாரு. இப்ப 4 பேர் இடிச்சு பிடிச்சு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா?
அது கேட்கணும் ஆர்வமா இருந்து நான் வந்துட்டேன். இப்ப தூய பக்தர்கள் பகவானை பத்தி பேசும்போது பகவானே இங்க வந்துடுறாரு. அங்க வந்துட்டு காட்சி கொடுத்தாரு அவங்களுக்கு. அந்த திருவிக்கிர சுவாமி பெருமாள் அந்த முதல் 3 ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் 3 பேருக்கு தரிசனம் கொடுத்தாரு. நீங்க அந்த கோயில்ல போனீங்கன்னா 3 ஆழ்வாருடைய விக்கிரகம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கும். சைட்ல இருந்து பார்த்தா தான் தெரியும், நேர பார்த்தா தெரியாது. நேர பார்த்தா பகவான் பெரிய ரூபம் எடுத்துட்டு இருப்பார். அப்படி அழகா இருப்பார். சுதையால பண்ணியிருப்பாங்க, தாருபுரம் அப்படி அழகா வர்ண கலப்பெல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருப்பார். அவருடைய பாதத்துல பலியோடைய பையன் உட்கார்ந்துட்டு இருப்பார் நமுச்சி. மேல ஒரு பாதம் போகும், அந்த பாதத்துல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருப்பார், அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பக்கம் 3 ஆழ்வார் உட்கார்ந்து இருப்பாங்க. அது மாதிரி ஹரிகதா, கிருஷ்ண கதா, அமிர்தம். ஹரிகதா அமிர்தம் அது ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டே இருக்கும். எங்க ஹரிகதை சொல்லுவாங்க, எங்க கிருஷ்ண கதை சொல்லுவாங்க. அப்ப இவங்க கிருஷ்ணனுடைய பக்தர்களா இருக்கிறதுனால சிவபெருமான் இவங்களை தேடி போய் ஆசீர்வாதம் பண்றாரு. நிறைய பேரு சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்காதான் தவம் இருக்காங்க. எவ்வளவு பேர் பெரிய சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் தவம் இருக்காங்க. சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சிடாதா? ஆனா சிவபெருமான் என்ன பண்றாரு? பகவானுடைய பக்தர்களை தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். பக்தர்களை தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் அவங்ககிட்ட பேசுறாரு, நீங்க எல்லாம் என்ன பர்பஸ்க்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். என்ன நோக்கத்துக்காக போயிருக்காங்க? பிசினஸ் பண்றதுக்கா? பகவானை தியானம் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதனால உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க பகவானுக்கு பிடிச்ச பக்தர்கள். நீங்க பகவானுக்கு பிரியமானவங்களா இருக்கிறதுனால நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. அப்போ சிவபெருமானுக்கு தனது பக்தர்களை விட பகவானது பக்தர்கள் மேல ரொம்ப பெரிய அதிகம். தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் அவங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி பகவானுடைய புகழ் பாடுறார். இந்த ஸ்லோகம் தான் இன்னைக்கு படிச்சோம். இந்த இதுல கிட்டத்தட்ட நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சிவபெருமான் பாடினர் பகவானுடைய பக்தர்களை அவர் புகழ்ந்து பாடுறார். ஸ்வர்காவலப்த்வராய நித்யம் சுச்சிஷதோச்சதே நமஹ. நமோ ஹிரண்ய வீர்யாய சாதுர்ஹோத்ராய தந்தவே. ஓ எனது அருமை பகவானே, ஓ அனிருத்தரே, சொர்க்கத்தின் கதவுகள், விடுதலையின் கதவுகளும் திறப்பதற்கு நீங்களே அதிகாரியா இருக்கின்றீர்கள். நீங்களே உயிர்வாளிகளின் தூய இதயத்தில் எப்போதும் வீச்சிருக்கின்றீர்கள். அதனால் எனது வணக்கங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பொன்னை போன்ற வீரியத்தையும் உடையவராக விளங்குகின்றீர்கள். சாது கோத்திரம் தொடங்கும் வேத வேள்விக்கு நீங்களே நெருப்பும் வடிவில் உதவுகின்றனர். ஆகினால் உமக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். நம ஊர்கை சேத்ரியாபதே யஜ்ஞதேதசே திருப்திதாய ச ஜீவானா நம சர்வ ரசாத்மனே. எனது பணிவான ஓ பகவானே, ஓ எனது அருமை பகவானே, நீங்களே பித்ருலோகத்தையும் படைத்தீர்கள், எல்லா தேவர்களையும் படைத்தீர்கள். நீங்களே சந்திரன் தண்ணீரில்லா தெய்வமாகும். நீங்களே சந்திரனின் தண்ணீர் இல்லா தெய்வமாகவும் 3 வேதங்களின் தலைவராகவும் விளங்குகின்றீர்கள். நீங்களே உயிர்வாளிகளின் அனைத்து திருப்திக்கும் மூல ஆதாரமாக விளங்குகின்றீர்கள். எனது பணிவான வணக்கங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். சர்வ சத்வாத்ம தேகாய விசேஷாய சாத்வீர்யசே நமஸ்திரைலோக்கிய பாலாய சக ஓஜோ பலாய ச. ஓ என் அன்புக்குரிய பகவானே, நீங்களே எல்லா உயிர்வாளிகளும் தம்முன் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் விஸ்வரூப வடிவமாக விளங்குகின்றீர்கள். நீங்களே 3 லோகங்களையும் காத்து அவற்றுள்ள உயிர்வாளிகளின் மனம், செயல், புலன்கள் மற்றும் உயிர்காற்று போன்றவற்றையும் காக்கின்றீர்கள். ஆகையினால் உமக்கு எனது மரியாதை கடந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். அர்த்தலிங்காய நமசே நமோ அந்தர்பகிராத்மனே நம புண்ணியாய லோகாய அமுஷ்மை பூரிவசசே. ஓ எனது அன்பிற்குரிய பகவானே, ஹரே கிருஷ்ணா. ஓ எனது அன்புக்குரிய பகவானே, உமது உன்னதமான ஒளி அதிர்வுகளின் பிரிவில் மூலம் எல்லாவற்றிலும் இருக்கும். எங்க அம்மா எங்க? ஓ என் அன்புக்குரிய பகவானே, உமது உன்னதமான ஒளி அதிர்வுகளின் பிரிவின் மூலம் எல்லாவற்றிலும் இருக்கும் உண்மையான பொருள் என்னவென்று விளங்குகின்றீர்கள். நீங்களே உள்ளும் புறமும் வியாபித்திருக்கும் வானமாகவும் இருக்கின்றீர்கள். பௌதிக உலகிலும் அதற்கு மேலும் செய்யப்படும் புண்ணிய செயல்களின் இறுதி லட்சியமாக நீங்களே இருக்கின்றீர்கள்.
ஆகினால் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை உமக்கு நான் மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். ரொம்ப அழகான பிரார்த்தனை. அப்போ இந்த பிரார்த்தனை இருந்து என்ன தெரியுது நமக்கு? மகாதேவனுடைய பிரார்த்தனை இருந்து என்ன தெரியுது? இல்ல, இப்ப படிச்சு இந்த பிரார்த்தனையில இருந்து என்ன தெரியுது? மொத்தம் யாரும் சரியா கேட்கலன்னு தெரியுது, அந்த வருஷம் தெரியுது. சோ கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள்னு தெரியுது இல்லையா? சிவபெருமானுடைய பிரார்த்தனை மூலமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களாலும் ஆராதிப்பவர். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் முன்பிருந்தே பகவான் இருக்கார். எங்க சொல்லியிருக்கு? தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னாடி இருந்தே பகவான் இருக்காருன்னு. நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷயன அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சுசர்வசக. எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். ஏன்னா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னாடி இருந்த பகவான் இருக்கு. ஆதி தேவ் கிருஷ்ணர் தேவாதி தேவன். ஆதி தேவம் அஜம் விபு. அது யார் சொல்றா? அர்ஜுனன் சொல்ற. ஆதி தேவம் அஜம் விபு. கிருஷ்ணா நீங்க தான் தேவாதி தேவன். அஜம் பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர். அப்ப மிக அழகான இங்க ஸ்லோகங்கள் பாருங்க. அப்ப அர்ஜுனனை போன்ற பக்தர்களும் மகாதேவரை போன்ற பக்தர்களும் மகா ரிஷிகளும் எல்லோரும் பகவானை போற்றி போடுற. அதனால ஏக மனதோட எல்லா சாஸ்திரமும் புராணங்களும் இதிகாசங்களும் உபனிஷத்துக்களும் அனைத்து தேவாதி தேவர்களும் எல்லாருமே கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதற்கிறோட. அது எந்த கீதையாகட்டும் அதான் சொல்லுது. அது ருத்ர கீதையாகட்டும் அல்லது பகவத்கீதையாகட்டும் அல்லது கோபி கீதையாகட்டும், எல்லா கீதையும் யாரை பத்தி பாடுது? கிருஷ்ணரை பற்றி பாடு, பகவானை பற்றி பாடு. சோ இப்படி சிவபெருமான் பகவானுடைய தனித்தன்மையை உறுதிப்படுத்தல. நாங்க எல்லாருமே பகவானுடைய மேற்பார்வையில தான் இருக்கோம். நாங்க எல்லாருமே பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யறோம். நாங்க எல்லாரும் பகவானுடைய சேவகர்களா இருக்கோம். ஜெய ஜெகநாத் பல்தேவ். சிவபெருமான் எப்பவுமே பகவானுடைய லீலைகளையே தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு பேசிட்டு இருந்த போன வகுப்புல பிருந்தாவனத்துல போனா ஒரு பர்வதமாவே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பிருந்தாவன சிவபெருமான் பர்வதமா இருக்காரு? சிவபெருமான் பிருந்தாவனத்துல ஒரு மலை வடிவில் இருக்காரு. கிருஷ்ணருடைய அரண்மனை நந்தகாவ். அந்த நந்தகாவ் இருக்கிற ஒரு சின்ன மலை மேல இருக்கும். அந்த மலையே சிவாதான். சிவபெருமான் பர்வத ரூபத்துல உட்கார்ந்து இருக்காரு. ராதா கிருஷ்ணர் லீலைகளை ஸ்மரணம் பண்றதுக்காக பிருந்தாவனத்துல நந்தகாவுல கிருஷ்ணருடைய மாளிகையே சிவபெருமானுடைய மலை மேலதான் இருக்கு. சின்ன ஒரு மலை, அவ்வளவுதான். ரொம்ப பெரிய படிக்கட்டெல்லாம் இல்ல, சின்ன மலைதான். அங்க பர்வத ரூபத்துல உட்கார்ந்துட்டு பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ற ராதா கிருஷ்ணர் லீலைகளை. பிரம்மா எங்க இருக்காரு? அது பக்கத்துல பர்ஷானா. பர்ஷானால 4 மலை இருக்கும். அந்த 4 மலையும் பிரம்மாவுடைய 4 சிரசு, 4 தலை. அந்த 4 மலையில 4 கோயில் இருக்கும், ராதாகிருஷ்ணனுடைய கோயில். அப்படி பிரம்மா 4 மலை ரூபத்தில் இருந்து கொண்டு பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்றார், ராதாகிருஷ்ண லீலைகள். சிவபெருமானும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை. இந்த கிருஷ்ணர் கோபிகளோடு நடனம் ஆடுறாரு, ரொம்ப அழகா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் 6 வயசு 5-6 வயசு குழந்தைங்க. அப்படி அழகா நடனம் பண்றாரு. கோபிகளோடு கிருஷ்ணா டான்ஸ் பண்றாரு. கோபிகளோடு கிருஷ்ணர் நடனம் ஆடுறத பார்க்கணும், நானும் போய் கலந்துக்கணும்னு தவம் பண்றாரு. யாரு? சிவபெருமான். அப்போ ஒரு கோபியா மாறிட்டார் அவர். அங்க கோபேஸ்வர் மகாதேவன் டெம்பிள் இருக்கு, கோபேஸ்வர் மகாதேவ். சிவபெருமானே ஒரு கோபியா வர்றாரு. அந்த ராசலீலை பண்ண இடத்துக்கு போனாரு. அங்க உள்ள போனா 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க முன்னாடி. நீங்க யாரு? நீங்க எங்க வரீங்க? நானும் ஒரு கோபிதான், இந்த ராசலீலையில கலந்துக்கலாமா? ஓ அப்படியா, நீங்க ராசலீலையில கலந்துக்கு வந்திருக்கீங்களா? நீங்க ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு முதல்ல சர்வீஸ் கொடுக்குறோம். இங்க யாரோ வந்தா உள்ள வராம பாத்துக்கணும். அவரை நிக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாரு. அவர் சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஒரு கோபி ரூபத்துல வந்தாங்க, கிருஷ்ணனுடைய ராச டான்ஸ்ல கலந்துக்கணும்னு. அவர் அங்க
காவலுக்கு நிக்க வச்சுட்டு அந்த கோபிகள்லாம் போயிட்டாங்க. லலிதா விஷாகா அங்க மாதிரி லீலைகள். லட்சுமி தேவி கூட அதுல போக முடியாது, அவ்வளவு ஒரு அந்யோன்யமான லீலை. அப்புறம் குழந்தை கிருஷ்ணர் இந்த பூமியில வந்தாங்க. பகவான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண எல்லா தேவர்களும் காத்திருக்காங்க. எப்போ பகவான் இந்த பூமியில அவதரிப்பாரு, அவர் தாமரை பாதை எப்போ தரிசனம் கிடைக்கும், எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து மதுரால தோண்டிட்டு அதுக்கப்புறம் யசோதாமா வீட்டுக்கு போயிட்டார். பிருந்தாவன் கோகுல் அங்க போயிட்டாரா. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு, பகவானை தரிசனம் பண்ணலான்னு போனாரு. அவர் ஒரு சாது ரூபத்துல போறாரு. நல்ல விபூதி எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பார்க்கவே பயமா இருக்கு, பாம்பெல்லாம் வச்சிருக்காரு. அந்த சாது போனாரு, யசோதாமா உங்க குழந்தைய பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் இந்த உடுக்கையில சிவபெருமான் கையில உடுக்கை இருக்கும், உடுக்கை அடிச்சுட்டே இருக்கும், பயங்கரமா உடுக்கை சத்தம் கேட்கும். நான் பார்த்து அங்க யாரும் ரெக்கோ பண்றேன். வெரி குட். உடுக்கை சவுண்டு. அந்த உடுக்க சத்தம் கேட்குது. யசோதம்மா பார்க்க யாரோ வந்திருக்காங்களே, வந்து பார்த்தா யாரோ ஒரு சாது வந்து நிக்கிறாரு. பயமா இருக்கு. அவரை பார்த்தா தாடி எல்லாம் வச்சு, ஜடமுடியெல்லாம் இருக்கு, பாம்பெல்லாம் மேல இருக்கு, உடுக்கையெல்லாம் வச்சிருக்காரு, சூழெல்லாம் வச்சிருக்காரு. ஐயோ இந்த சாது பார்த்தா பயமா இருக்கு. சரி கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துடலாமா. ஐயோ என்ன பண்றது. இந்த குழந்தை கிருஷ்ணர் வந்து வீட்டுக்குள்ள இருக்கு, சிவபெருமான் வந்து வெளியில நிற்கிறார் தரிசனம் பண்ணணும்னு. யசோதம்மா பயந்து போய் குழந்தைய வெளியே எடுத்துட்டு வர மாட்டேங்குது. யசோதம்மாக்கு என்ன பையன், கிருஷ்ணா பார்த்தா பயந்து போயிடுவான். எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்காது, எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. எப்படின்னா நாங்க வந்து சில நேரம் புத்தக விநியோகத்துக்கு போவோம். புத்தக விநியோகத்துக்கு போகும்போது யாராவது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்கும். அந்த குழந்தை சொல்லுவாங்க, சாமி கொஞ்சம் இருங்க, இந்த குழந்தைய பிடிச்சிட்டு போயிருக்கீங்க, சாப்பிட மாட்டேங்குது, ஏய் சாப்பிடல அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். அது நம்மளை பார்த்து பயந்து போய் சாப்பிடும். தெரியாது என்ன காரணம்னு, என்ன பயமுறுத்தணுமோ தெரியாது. அது எப்பவுமே நம்மள மாதிரி ஆளுகளை பார்த்தா அந்த குழந்தை வச்சிருக்க அம்மாக்கெல்லாம் சாப்பிடையா சாமிகிட்ட பிடிச்சி கொடுத்துட்டுமோ. அந்த மாதிரி யசோதம்மாக்கு பயம், இந்த குழந்தை பயந்துட்டுமோ இந்த சாதுவை பார்த்தா. அது உள்ள போய் குழந்தைய உள்ள வச்சுட்டு இருக்கான். சிவபெருமான் வந்து மாதிரி நான் வந்து உங்க குழந்தைய பார்க்கலாமா, ஏன்னா அவருக்கு தெரியும் அது கிருஷ்ணா இல்லையா, முழுமுதல் கடவுள், அவர் தாமரை தரிசனம் பண்ணணும். இந்த அம்மா வந்து நோ என் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன், உங்களை கட்ட பயந்துட்டுன்னு சொல்லி வெளியில கொண்டு வரவே இல்லை. இவர் அழுதுட்டே போறார். இந்த குழந்தைய பகவானே கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியல, பாலகோபால தரிசனம் பண்ண முடியலன்னு அந்த நந்தகாவ் வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படியே கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காரு. கிருஷ்ணா புரிஞ்சு போயிடுத்து, எனக்கு பிரியமான மகாதேவர் என்ன தரிசனம் பண்ண வந்தா யசோதாமா தரிசனம் கொடுக்க மாட்டேன் ஆள ஆரம்பிச்சாரு. நிறுத்தவே இல்லை, அழுது. யசோதாமா என்னென்னமோ பண்றாங்க, பால் கொடுத்து பாக்குறாங்க, அப்புறம் தூளில போட்டு கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா மாதவா என்னெல்லாம் பாடி பாக்குறா. ஒண்ணு வேலையாகுது. தாலாட்டு பாடினா தூக்க மாட்டேங்கிறாரு, பிரசாதம் கொடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்காரு. யசோதாமாக்கு ஒரே கவலை, ஒருவேளை இந்த சாது வந்ததுல இருந்தா குழந்தை அழுகுதோ, உள்ளே வரலையே, வெளியில இருந்து கேட்டதுக்கே இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கே, பார்த்துருந்தா என்ன இருக்கும், பயந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணா அழுகி நிப்பாட்டவே மாட்டேன், அழுதுகிட்டே இருக்க. அப்புறம் இந்த கோபிகள்லாம் வந்தாங்க. இந்த குழந்தை அழுகிற சத்தம் கோகுலம் முழுவதும் கேட்குது. நம்ம வீட்டுல குழந்தை வந்து அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா கேட்கும். யோ என்ன ஆச்சு, கொஞ்சம் அமைதி படுத்துங்க, என்ன வேணும் உனக்கு. பக்கத்து வீட்டுல இருந்து ஓடி வந்துருவாங்க. என்ன சாக்லேட் வேணுமா, என்ன வேணும் உனக்கு, ஏன் அழுகிற இப்போ இல்லையா, இதேப்பா வந்துதான் இல்ல, என்னதான் வேணும் உனக்கு, எதையாவது கொடுத்து அமைதியா உட்கார வைக்கும். அது மாதிரி இந்த குழந்தை அழுதுட்டே இருக்கு. கோபிகள்லாம் ஓடி வந்துட்டாங்க. யசோதாமா என்ன ஆச்சு, ஏன் என்னன்னே தெரியல, அழுதுட்டே இருக்கான். நாங்களும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம், எதையாவது பார்த்து பயந்துட்டோம்னா என்னமோ தெரியலையே, இந்த குழந்தைகள்லாம் எதையா பார்த்து பயந்து போயிடும். யசோதாமா சொன்னா, ஒரு சாது வந்தாரு, நான் கண்ணில் காமிக்கவே இல்லை, துரத்தி விட்டுட்டேன், அப்படியே பேசி அனுப்பிச்சு விட்டேன். ஏதாவது சாப்பிட கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க, குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது. பார்க்கவே இல்லையே, அழுதுட்டு இருக்கானே. அப்ப அந்த கோபிகளா சொன்னாங்க, இல்ல அந்த சாது ரொம்ப அமைதியா இருக்காரு, நாங்க வர வழியில பார்த்துமே. அவங்க உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஆசீர்வாதம் பார்க்க ரொம்ப தேஜஸா இருக்காரு. என்ன நீங்க அவர் இப்படி நினைச்சிட்டீங்க, அந்த சாதுவை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்,
அவர் யாருக்கா ஆசீர்வாதம் பண்ண அந்த குழந்தை 100 வருஷம் இருக்குமா. அதிகம் அப்படி சாதுவை நான் போக சொல்லிட்டேன். நீ ஒண்ணும் இல்லை, இப்போ சொன்னா உடனே ஓடி வந்துருவாரு. அங்கதான் உட்காந்துருக்காரு, அந்த மாதிரி தனியா உட்காந்துருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வரட்டா? நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்த கோபிலாம் ஓடி போய் சொன்னா, யசோதாமா உன்னை பார்க்க வருஷம் தான் குழந்தைய பார்க்கலாம். ஓடி வராரு. அதாவது ஓடி வந்தோடனே யசோதாமா குழந்தை அழுதுட்டே இருக்கு. யசோதாமா சொன்ன, குழந்தைய அழைச்சிட்டு வர தரிசனம் பாக்குறியா நீ? அது பத்தாது, அந்த குழந்தைய நான் ஆசீர்வதிக்கணும்னு. சரி, குழந்தைய கூட்டிட்டு வந்து குழந்தை எடுத்துட்டு வரா. குழந்தை அழுதுட்டே இருந்தது. மகாதேவர் குழந்தையோட தாமரை பாதை பிடிச்சி தன் நெத்தியில வச்சுட்டு, அவ்வளவுதான், அழகு நிறுவடுத்து. யசோதாமுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சாது பார்த்தோடனே குழந்தை அழுக நிறுத்திக்கிட்டேன். அப்ப சொன்னாங்க, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் தினமும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறீங்களா? என் குழந்தை அழாம இருப்பான். அப்ப அவர் சொன்னாரு, அது போதாது, வேற என்ன வேணும்? அந்த குழந்தையோட மகாபிரசாதம் எனக்கு வேணும். அந்த குழந்தையோடைய மகாபிரசாதம் கொடுத்தீங்கன்னா நான் தினம் வருவேன். தரேன் வாங்க. அப்புறம் தினமும் சிவபெருமான் போய் தரிசனம் பண்ணுவார். அங்க நிறைய மகாதேவ் கோயில் இருக்கு. விருந்தாவன் சுத்தியும் ஒரு இடத்துல நிறைய மகாதேவ் இருக்கு. கோபேஸ்வர் மகாதேவ், சக்கரேஸ்வர் மகாதேவ், அப்புறம் சிந்தாகரண மகாதேவ்னு ஒரு இடம். அது வந்து யமுனா நதிக்கரையில இருக்கும். சிந்தாகரண கவலைப்படாத. கரெக்டா ஹிந்தியில வந்து, ஹிந்தி யாருக்கு தெரியுங்க? சிந்தாகரணா அப்படின்னா கவலைப்படக்கூடாது. யசோதாமாக்கு ஒரே கவலை, இந்த குழந்தை யாரோ அசுரம் வந்து தூக்கி போயிடுவானோ. ஒரு தடவை பார்த்தா பூதனா வரா, இன்னொரு தடவை திருநா வருதா, சகடாசுரா அசுரனா வந்துட்டு இருக்கான். இந்த யசோதாமாக்கு ஒரே கவலையா இருந்தது, இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும், என்ன கவலை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, அந்த யமுனா நதிக்கரையில ஒரு மகாதேவ் கோயில் இருக்கு, அங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க கவலையே இருக்காது, எல்லா கவலையும் போயிட்டு இந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அவர்தான் டாப் ப்ரொடெக்டரா இருக்காரு. சிவபெருமான் வந்து எங்கெல்லாம் பகவான் கஷேத்திரம் இருக்கோ அங்க கஷேத்திர பாலகனா இருப்பார். அந்த தாமத்தை வந்து பாதுகாத்துட்டு இருப்பார். அங்க போய் பிரார்த்தனை பண்ண அந்த கோயிலுக்கு பக்கத்துலதான் இந்த லீலை நடந்தது, பிரம்மாண்ட லீலா. கிருஷ்ணர் வந்து யசோதாமாக்கு பிரம்மாண்டம் காமிச்சார் இல்லையா? வாயில பூரா அண்ட சராசரம் தெரிஞ்சது. ஒரு நாள் பிரம்மாண்ட காட் அப்படின்னா படித்துறை. பிரம்மாண்ட காட்னா பிரம்மாண்டங்களை காட்டி அருளிய படித்துறை. யமுனா நதிக்கரையில் இருக்கு. அந்த பக்கத்துலயே இந்த கோயில் இருக்கு, சிந்தாகரண மகாதேவ். அங்க போய் யசோதாமா வந்து ஒரு நாள் இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் மண் எடுத்து சாப்பிட்டாரு. எல்லாம் வந்து யசோதாமாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, கிருஷ்ணா வந்து மண்ணு சாப்பிட்டா. யசோதாமா நம்பவே மாட்டேங்க, கிருஷ்ணா மண்ணு சாப்பிடணும், என் வீட்டுல நிறைய வெண்ணெய் இருக்கு. அப்புறம் பலராமர் சொன்னாரு, ஆமாமா நான் பார்த்தேன் கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டேன். ஓ அப்படியா, கிருஷ்ணரை பிடிச்சிடுவாங்க. கிருஷ்ணாவை கூட்டிட்டு வந்தா கிருஷ்ணா ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்றுருக்க. கிருஷ்ணா நீ மண்ணு சாப்பிட்டியா? இல்லம்மா, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. ஓ பலராம் சொன்னானே, பலராமரும் அவ்வளவு சேர்ந்து பொய் சொல்றாங்க. அப்படியா, சரி யார் பொய் சொல்றா பார்க்கலாம், வாயை தராது. பலராம் பொய் சொல்றானா, நீ பொய் சொல்றியா பார்க்கலாம். கிருஷ்ணன் வாயை திறந்தா யசோதமா பாக்குறாங்க, அண்ட சராசரங்கள், சமுத்திரங்கள், பிரம்மாண்டங்கள், பல்வேறு கிரகங்கள், பல்வேறு தேவலோகங்கள், தேவர்கள், சித்தனர்கள், சாரர்கள், கிண்ணூர்கள், கிம்புருஷன், எல்லாம் பிரபஞ்சங்களே பாக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு இருப்பிடம் எது? முழு பிரபஞ்சத்துக்கு இருப்பிடம் எது? முழு பிரபஞ்சத்துக்கு இருப்பிடமான உன் வயிறுக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன். யார் பிரார்த்தனை பண்ணா? எந்த ஸ்லோகத்துல, எத்தனாவது பாட்டுல? கடைசி பாட்டு. நமஸ்தே ஸ்துதாம்னே ஸ்புரதி நிதாம்னே பிரதியோதராய விஸ்வசதாம்னே நமோ ராதிகாயை த்வதீய பிரியாயே நமோ நந்தலீலாய தேவாய துப்யம். அந்த முழு பிரபஞ்சத்துக்கும் இருப்பிடமான வயிறு, அதான் பத்மநாபன். பகவானுடைய நாபிலிருந்து வர தாமரை தண்டு. அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 லோகம், அதுக்கு மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த வயிறு போய் யசோதமா கையிலால கட்டினாங்க, முடியுமா? அப்ப அன்பினாலதான் கட்டினாங்கன்னு சொல்லி இல்லையா? அதான் பார்த்து தாமரை மாசம். அப்போ இதெல்லாம் யசோதமா பார்த்து பிரமிச்சு போனாங்க. இந்த குழந்தை யாரு? எந்த தேவதையா
இல்ல பகவான் நாராயணரா விஷ்ணுவா யார் இந்த குழந்தை, ஒரே பிரமிச்சு போனாங்க. அப்ப கிருஷ்ணர் புரிஞ்சுட்டாரு. இப்ப யசோதம்மாவுக்கு சந்தேகம் வந்துருது, இது ஏன் குழந்தையா இல்ல பகவானா? இவ பகவானு தெரிஞ்சு படுத்தினா என்ன பண்ணுவாங்க? அப்படியே தூக்கி ஆல்டர்ல உட்கார வச்சு ஆரத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், அன்பெல்லாம் போயிடும். கிருஷ்ணன் என்ன மன்னிச்சிருங்க, நான் உன்னை உரல் எல்லாம் கட்டி போட்டேன், நான் கம்ப வச்சு மிரட்டி இருக்கேன், உன்னை திட்டி இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. அதை கிருஷ்ணா விரும்பல இல்லையா? அர்ஜுன் என்ன பிரார்த்தனை பண்ணார் விஸ்வரூபம் பார்த்த உடனே? ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகேதி, கிருஷ்ணா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை யாதவான்னு சொல்லியிருக்கேன், நண்பனேன்னு சொல்லியிருக்கேன், கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்கேன், மரியாதை எல்லாம் பேசியிருக்கேன், தோல் மேல கை போட்டிருக்கேன், கால் மேல கால் போட்டிருக்கேன், எல்லா பிழையும் மன்னிச்சிருங்கன்னு. அப்ப என்னாச்சு? நட்பு போயிடுச்சுங்க, கடவுள் பகவான் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் கிருஷ்ணாவுடைய கருணையால யோகமாய சக்தினால் அர்ஜுனன் திருப்பி கிருஷ்ணர் நண்பரா நினைக்கிறார். அதே மாதிரிதான் யசோதாமாக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, யார் இந்த குழந்தை? உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? யோகமாய சக்தினால மறக்க வச்சுட்டேன். நான் ஏதோ பகல் காலம் காட்டிட்டு இருக்கேன், என் குழந்தை வாயிலாவது அண்டசராசனம் தெரியுது. அதே சின்ன குழந்தை என்கிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கு, என்கிட்ட பால் குடிக்கிற குழந்தை வாயிலே அண்டசராசனம் தெரியும். நான் எதையோ கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பகல்லே கனவு கண்டுட்டு இருக்க போல. யசோதாமா தண்ணியை திட்டிக்கிட்டாங்க. அவர் குழந்தை எடுத்து மடியில வச்சுட்டு பால் கொடுத்தார். அது மாதிரி கிருஷ்ணருடைய தனித்தன்மை, அவர் முழுமுதற் கடவுள், ஆனா அவர் குழந்தை மாதிரி நடிக்கிறார், குழந்தை மாதிரி லீலை பண்றாரு. அது மகாதேவருக்கு நல்லாவே தெரியும். அது மகாதேவருக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணா பரம புருஷோத்தம்னா முழுமுதற் கடவுள் சொன்னார் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கு இருப்பிடம் அவர் தான், அவர்கிட்ட இருந்தா எல்லாம் தோன்றுது, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரு. அப்படி ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாரு. இன்னொரு முறை, அதாவது கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய நினைவுல இருக்கிற மகாதேவ் எப்பவுமே பகவானை தியானம் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா பாருங்க, இந்த அசுரங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட வர கேட்பாங்க. அவர் போய் தொந்தரவு பண்ணி அவர் சீக்கிரமா அவர் புகழ்ந்து அவர் சந்தோஷப்படுத்திடுவார். கடும் தவம் பண்ணி, கடுமையில தவம் பண்ண வேண்டாம், மகாதேவர்கிட்ட அன்பு செஞ்சாலே அவர் வரம் கொடுத்துடுவார். இவன் போய் கடும் தவம் பண்ணி அவர்கிட்ட வரம் வாங்கிடுவான். ராவணன், பானாசுரன், அந்த மாதிரிதான் அந்த விருகாசுரன் வரம் வாங்கிட்டான். விருகாசுரன் என்ன வரம் வாங்கிட்டான்? அவன் கடுமையா தவம் செய்யறான், மகாதேவர் வரணும் அப்படின்னு. மகாதேவர்கிட்ட வரம் வாங்கணும், கடுமையா தவம் பண்றான். அவர் யாகம் பண்ணி தவம் பண்ணிட்டே இருக்க, மகாதேவர் வரவே இல்லை. உடம்புள்ள பாகமெல்லாம் வெட்டி வெட்டி போடுறான் யாகத்துல, கை காலெல்லாம் வெட்டி போட்டான். மகாதேவர்ல தலையை வெட்ட போயிட்டான், தலையை வெட்டி யாகத்துல போட போனான். அவ்வளவு ரஜசி தமஸ், ரஜகுணம் தமகுணம் எப்படியாவது வரம் வாங்கிடணும் மகாதேவர்கிட்ட. மகாதேவர் என்னடா, ஏன் இப்ப தலையெல்லாம் வெட்ட போற, உனக்கு என்ன வேணும்னு? உன் தவத்துல நான் சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வேணும்? தலையெல்லாம் வெட்ட வேண்டாம், உனக்கு என்ன வேணும்னு? மகாதேவா, எனக்கு இந்த வாரம் கொடுங்க. யார் தலையில கை வைக்கணும் அவன் தலை வெடிச்சு போயிடணும், நான் யார் தலையில கை வைக்கணும் அவன் தலை வெடிச்சு போயிடணும். ஏன்னா அது வினோதமான வரலாம் கேட்கணும். சரி, அப்படியே ஆகட்டும்ட்டு அவர் வாரம் கொடுத்துட்டாரு, யார் தலையில கை வச்சாலும் அவன் தலை வெடிச்சு போயிடும். அப்போ பார்வதி தேவி பார்த்த உடனே, இந்த பொண்ணு அழகா இருக்காளே, இப்ப பார்வதி நான் அனுபவிக்கணும், என்ன பண்றது? இந்த மகாதேவர் குறுக்க இருக்காரு. அப்ப இவர் தலையில கை வைக்கணும். மகாதேவர் தலையில கை வைக்க போயிட்டான். அவர் ஓடுறாரு, நான் வரம் கொடுத்துட்டேனே இல்லையா, வரம் கொடுத்தாச்சு, என்ன பண்ண முடியும்? ஓடுற துரத்திட்டே போறான். ஏ மகாதேவா, பூதநாதா, கங்காதரா, எங்க ஓடுற? இல்லே ஓடுறாரு. ஓடி ஓடி அவர் வைகுண்டத்துக்கு ஓடி வந்துட்டு, வைகுண்டத்துல வந்துட்டு பகவான் கேட்கிறாரு, மகாதேவா எங்க வந்தீங்க? என்ன நடந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அசுரனுக்கு வரம் கொடுத்து என் தலையிலே கை வைக்க போறேன், அவ்வளவுதானா, நான் பாத்துக்கிறேன் விடுங்க. அவரு கிருஷ்ண வெளியே வந்தார். வைகுண்டத்துக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி, இந்த ரவி மாதிரி, குட்டி பையன் மாதிரி, ஜெகநாத் மாதிரி. அவன் வராது, ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை வைகுண்டத்துக்கு வெளியில வந்து அப்படி நடந்து போயிட்டு இருக்கு. ஓடுறான், யாரையோ துரத்தி, யாரும் தேடிட்டு போறான். அவங்க அப்பா பேரு சகுனி, அந்த மிருகாசுர அப்பா பேரு சகுனி, இன்னொரு சகுனி. சகுனியின் மகனே அப்படின்னா, யாரா எங்க அப்பா பேரை சொல்லி என்ன கூப்பிடுறான்னு திரும்பி பார்த்தா. இல்லையா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது உங்க அப்பா பேரை சொல்லியோ உங்க கணவர் பேரை சொல்லி கூப்பிட்டா யாரு? நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் இவங்க இல்லையா? இப்போ சாதாரணமா இப்போ இவர் பேரு ஹரியா, ஹரி அப்படின்னு கூப்பிட்டா 1000 பேர் ஹரின்னு இருப்பாங்க. யாரோ ஹரின்னு கூப்பிடுறாங்க, எங்க நான் மட்டுமா ஹரின்னு பேர் இருக்கேன், எவ்வளவு ஹரி இருக்காங்க. அப்புறம் என்ன பேரு உங்க அப்பா பேரு? சண்முகத்தோட பையன் ஹரி, என்னதான் கூப்பிடுறாங்க?
ஏய் யாரு எங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுமா? அந்த மாதிரி இந்த சகுனியின் பையனை கூப்பிட்டா திரும்பி பார்த்தா, ஏய் நீங்க யாருப்பா, நீ சின்ன பையனா இருக்க, எங்க அப்பா எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க ஓடுறேன்னு, எங்க ஓடுற நீ? நான் மகாதேவரை தேடி ஓடிட்டு இருக்கேன். அவரையே நீ தேடி ஓடுறேன்னு. அவர் ஒரு வரம் கொடுத்துட்டு எங்கிட்ட தப்பிச்சிட்டாரு. அவர் வரம் கொடுத்துட்டு ஓடிட்டாரு. அதான் தேடி இருக்கு. என்ன வரம் கொடுத்தாரு? யார் தலையில கை வைக்கணும், தலை வெடிச்சிடணும்னு. ஓ அப்படியா? ஓ எஸ் எஸ். நீ போய் இந்த மகாதேவர் போய் நம்புறியே, அவரா? சோ அவர் சுடுகாட்டுல உட்கார்ந்து இருப்பாரு, சாம்பல்லாம் எடுத்து மேல பூசிக்குவாரு. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா தியானம் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு சுடுகாட்டுல உட்கார்ந்து இருப்பாரு, திடீர்னு பூதங்களோட இருப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் போய் நம்புறியே நீ? உன்ன மாதிரி ஏமாத்தக்காரன் நான் பார்த்ததே இல்லை. உண்மையா சொல்றேன். ஆமா, நம்பிக்கையில உன் தலையில கை வச்சு பாரு. நம்பிக்கையில உன் தலையில கை வச்சு பாரு. அது கரெக்ட் தான். தலையில கை வச்சா படிச்சு போயிடு. ஆமா, பினிஷ், படிச்சு போயிடு. சாமர்த்தியமா கிருஷ்ணா அந்த அசுரனை கொண்டுட்டாரு. மகாதேவர் வந்தாரு. பகவானேன்னு பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு பகவான் சொல்றாரு, இந்த அசுரங்கள்ட்ட ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரிதான் வரம் வாங்குவாங்க, கேட்பாங்க, ரொம்ப கவனமா இருக்கு. அந்த மாதிரி மகாதேவர் பகவானுக்கு சேவனம் செய்து அதீத ஆர்வம் முடியும். ரொம்ப பிரியமானது. அவர் ஒரு சம்பிரதாயமே இருக்கு, ருத்ர சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சவர் மகாதேவ். 12 மகாஜனங்கள் ஒருவர். அப்புறம் பகவானே குணாவதாரம், அப்புறம் சிவதத்துவம். அப்படி மகாதேவருடைய மகிமையை சொல்லிட்டே போலாம். அவர் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இதெல்லாம் நாம ஜபிக்கிற பக்தர்கள் அவருக்கு ரொம்ப பிரியமானவங்க. யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பகவானை வர்ஷிப் பண்றாங்களோ, பகவானை வழிபடுறாங்களோ, அவங்க எல்லாரும் பிரம்மதேவர், மகாதேவர், லட்சுமி தேவி எல்லாருக்கும் பிரியமானவங்க. யாருடைய இது தேடி எல்லாம் ஓட வேண்டாம். எனக்கு லட்சுமியோட கருணை கிடைக்குமா, சிவமாவுடைய கருணை கிடைக்குமா, பிரம்மாவுடைய கருணை, எங்கேயும் ஓட வேண்டாம். உட்காந்த இடத்துல இருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு இருந்தா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஓ இவர் பாரு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு நாம ஜபிச்சுட்டு இருக்காரு. அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓ இந்த பக்தர் பகவான் நாம சொல்றாரு, இவர் நல்ல பக்தி பண்ணட்டும். அதனால பகவான் நாமத்தை சொல்றவங்க எதையுமே இழக்கிறது இல்லை. எல்லா தேவர்களும் அவங்க மேல திருப்தி அடைஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 33 கோடி தேவி தேவர்களும் அவங்க மேல திருப்தி அடைவாங்க. யார் ஒருத்தரு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சொல்றாங்களோ, எல்லா தேவி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தபஸ்விகளும் எல்லாரும் அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஓ இவர் கிருஷ்ண பக்தர் நாம ஜபிச்சுட்டு இருக்க. அதனால பகவானுக்கு பிரியமான பக்தனாகும் போது எல்லாருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைச்சு. அந்த பக்தர் எப்படி நினைப்பார், நடந்துக்குவாரு, எல்லா தேவருக்கும் மரியாதை கொடுப்பாரு. யாரையும் இகழ்ந்து பேச மாட்டாரு, யாரையும் அவதூறு பேச மாட்டாரு. அவர் எல்லா பக்தருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, எல்லா தேவருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா பகவான் இடத்துல மட்டும் அன்பு செய்வார் இல்லையா? இப்ப ஒரு மனைவி இருக்காங்க. மனைவி என்ன பண்ணுவாங்க, எல்லா கணவனுக்கும் மரியாதை செய்வாங்க, அன்பு செய்வாங்க. சாரி, எல்லா ஆண்களுக்கும் இல்லையா? ஒரு மனைவி வந்து எல்லா ஆண்களுக்கும் அன்பு செய்வாங்க, அன்பா பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. நான் வந்து விசுவாசம் கணவர்கிட்ட மட்டும்தான். மற்ற ஆண்கள் வந்து பிரபு ஹரே கிருஷ்ணா ஏதாவது சேவை பண்ணுங்களா, எல்லா பிரபுக்களுக்கும் சேவை பண்ணுவாங்க, எல்லா பிரபுக்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுவாங்க, எல்லாருடைய கருணையும் கேட்பாங்க. ஆனா விசுவாசம் யார் இடத்துல, பற்றுதல் யார் இடத்துல, மரியாதை யார் இடத்துல, அன்பு யார் இடத்துல, கணவர்கிட்ட மட்டும்தான். அவ ஒரு மனைவிக்கு ஒரு கணவர் மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு கணவர் என்ன பண்ணுவாங்க, தன் மனைவியை மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் மாதாஜின்னு கூப்பிடுவாங்க. எல்லாரையும் போய் மனைவியை போய் மாதாஜின்னு கூப்பிட முடியாது இல்லையா? மனைவியை பேர் சொல்லி கூப்பிடலாம், மற்றவங்க எல்லாம் மாதாஜின்னு கூப்பிடும். அப்போ நிறைய பெண்கள்கிட்ட மரியாதை இருக்கு, மனைவி இடத்துல ஒரு தனி உறவு இருக்கு. நிறைய ஆண்கள் இடத்துல மரியாதை இருக்கு, கணவன் இடத்துல ஒரு தனி உறவு இருக்கு. அந்த மாதிரிதான் பகவானுக்கு நமக்குள்ள உறவு. நம்ம எல்லா தேவர்களையும் மரியாதை பண்ணலாம், எல்லா பக்தர்களையும் மரியாதை பண்ணலாம். எனக்கும் கிருஷ்ணனுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது தனிப்பட்ட உறவு. அங்க போய் நான் வந்து என் கணவர் மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு என் கணவர் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. என் அப்பா மாதிரி எல்லாரும் நினைக்கிறேன்னு சொல்லலாம். எல்லா பிரபுவும் என் அப்பா மாதிரி நினைக்கிறேன்,
எல்லா பிரபுவையும் என் பையன் மாதிரி நினைக்கிறேன், எல்லா பிரபுவையும் என்னுடைய குழந்தை மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லலாம். எல்லா பிரபுவையும் என் கணவர் மாதிரி நினைக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் எல்லா மாதாஜியும் என் அம்மா மாதிரி நினைக்கிறேன், நான் எல்லா மாதாஜியும் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன், நான் எல்லா மாதாஜியும் என் அக்கா மாதிரி நினைக்கிறேன், எல்லா மாதாஜியும் எனக்கு மனைவி மாதிரி தான் சொல்ல முடியாது. அதே போலதான் கிருஷ்ணர் இடத்துல, ரைட்? இது ஜோக் இல்ல, சீரியஸா. நம்ம கிருஷ்ணர்கிட்ட மட்டும், கிருஷ்ணர் மட்டும்தான் எனக்கு பகவான். மற்றவங்கிட்ட நான் மரியாதை, ஓகே மகாதேவன் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிரம்மதேவா ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்திரா ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனா பகவான் மட்டும்தான். அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு தனிப்பட்ட உறவு பகவானுக்கு நமக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதனால எப்படி ஒரு மனைவி கணவனுடைய ஸ்தானத்துல யாரையும் பார்க்க முடியாது, ஒரு கணவன் மனைவியோட ஸ்தானத்துல யாரையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணனுடைய ஸ்தானத்துல நம்ம யாரையும் பார்க்க கூடாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சு. ஹரே ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்களை தான்